Hi friends, welcome to Saidiya times. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Plaster of Paris எக்கோட ஷெல் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்கோட ஷெல்லை எடுத்துக்கிட்டேன். அதுல குட்டியா ஹோல் போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கப்ல அந்த எக்கோட ஷெல் அளவுக்கு Plaster of Paris எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி சேராமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அந்த எக்கோட ஷெல்லை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஹோலை ஹைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கெட்டி பதத்தில் எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணி வச்சுட்டு ஒரு கப் எடுத்து அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஷேக் ஆகக்கூடாது. நல்லா 1 day ஃபுல்லாக காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் 1 day ஃபுல்லாக காய வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே எடுத்து அந்த மேலே இருக்க அந்த ஷெல்லை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த ஷெல்லை லைட்டாக பிரேக் பண்ணி எடுங்க. ரொம்ப தட்டி பிரேக் பண்ணிங்கன்னா உள்ளேயும் பிரேக் ஆயிரும். ஸோ லைட்டாக தட்டி மெதுவாக எடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எக்கோட ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இதில் பாருங்கள் அந்த ஓவல் ஷேப் இருக்குங்களா, அது பாட்டமில் அதை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதாவே ஃப்ளாட்டாகவே வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னா அந்த எக்கோட ஷெல்லில் உள்ள ஒரு லேயர் இருக்கும், அது பாட்டமில் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த லெக்கு வைக்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆயிரும், அது ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததான் நான் இந்த மாதிரி மருந்து பாட்டில்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, அதோட கேப் அதோட சைஸ்க்கு அளவாக நான் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட சென்ட்ரு பார்ட்டில் ஒரு ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஓவல் ஷேப்பை தவிர மிச்ச எல்லா பார்ட்லேயும் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலரிங் பண்ணிக்கணும். அந்த கேப் ஃபுல்லாமே பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அந்த ஓவல் ஷேப்பை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு 2 ஐஸ் நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லோ கலர் சார்ட் எடுத்து இப்போ அதுக்கு நம்ம நோஸ் அண்ட் மவுத் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது அதோட டாப்லேயும் பாட்டம்லேயும் சிசர் வச்சு இந்த மாதிரி சும்மா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் ஒட்டிக்கும். இப்போ அதில் க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் ஒயிட் கலர் சார்ட்டில் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். அதோட விங்ஸும் லெக்கும் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து நான் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அதோட லெக்குக்கு எல்லோ கலர் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை எல்லோ கலர் சார்ட் பேப்பர்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் அதோட மவுத்துக்கும் நான் எல்லோ கலரில் பெயிண்ட் கொடுத்துக்க போகிறேன். அடுத்தது அதோட விங்ஸ்க்கு பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லெக்கில் இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதோட பாட்டமில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
ஓகே ஸ்டிக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் விங்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலேயே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே விங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பார்ட் ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கலர் லாஸ்ட்டாக கொடுங்க, ஏன்னா நம்ம அந்த பிளாக் கலர் டச் பண்ணி அந்த ஒயிட்டில் நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் படும்போது அந்த பிளாக் கலர் தெரியும். ஸோ லாஸ்ட்டாக ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பென் குயின் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பை.